Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு நவராத்திரியோட 7வது நாள் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கல்கண்டு பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு வந்துட்டு ஒரு கடாயில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இத நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுப்படணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் போதும். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இத நல்லா நான் வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கழுவின அரிசியும் பருப்பையும் வந்து நான் குக்கர்ல சேர்த்துக்கிறேன். இதுல வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு பால், 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 5 ல இருந்து 6 விசில் வரைக்கும் இத நல்லா வச்சுக்கலாம். அப்பதான் நல்லா குழைவா வரும். அதுக்குள்ள நான் வந்துட்டு கல்கண்டு பொங்கலுக்கு 1/2 கப் அளவுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் கல்கண்டு எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அத வந்து ரஃப்பா வந்துட்டு பொடிச்சிடுங்க. இல்லனா மிக்ஸில அரையாது. சோ பொடிச்ச அந்த கல்கண்டு வந்துட்டு திரும்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல பொடியா அரைச்சுக்கலாம். சோ பாருங்க நல்ல சர்க்கரை பவுடர் பண்ணா எப்படி வருமோ அந்த மாதிரி வந்திருக்கு. இத தனியா எடுத்து வச்சிட்டு ஒரு கடாயில நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுல ஒரு 5-6 முந்திரி பருப்பு, அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இத அடுப்புல இருந்து எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில மிச்சம் இருக்க நெய்ல நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பும் இருக்கு இல்லையா அத சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 5 விசில் விட்டு எடுத்துர்க்கேன். கொஞ்சம் குழைவா வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பொடி பண்ணி வச்சிருக்க கல்கண்டு, அது கூடவே ஒரு 4 ஏலக்காவை நசுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்கண்டு பொடி சேர்த்த உடனே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தரதரன்னு தண்ணியா ஓடுற மாதிரி இருக்கும். பட் அது கொஞ்ச நேரத்திலே சரியாயிடும். சோ இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா பொங்கல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா க்ரீமியா இருக்கிறதுக்காக. இத நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அடுப்புல இருந்து எடுத்துடலாம். சோ இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்க. நீங்க கரண்டில எடுத்து இப்படி போட்டீங்கன்னா நல்லா ஃப்ளோயிங்கா இருக்கணும். இந்த ஸ்டேஜ்லயே வந்துட்டு அடுப்புல இருந்து எடுத்துருங்க. ஏன்னா நேரம் ஆக ஆக வந்துட்டு பாத்தீங்கன்னா அது திக்காயிடும். சோ நீங்க நல்லா கட்டியானதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா ரொம்ப இறுகி போன மாதிரி இருக்கும். சோ இந்த ஸ்டேஜ்லயே அடுப்புல இருந்து எடுத்துருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான ஒரு கல்கண்டு பொங்கல் ரெடி. அடுத்து வாழைப்பழம் பால் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது வந்துட்டு கொலுவுக்கு போனீங்கன்னா இத கொடுப்பாங்க ஜெனரலா. இது ரொம்ப ஈஸி. இது பண்றதுக்கு நான் ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சூடா இருக்க கூடாது. அதுல ஒரு ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்துட்டு சர்க்கரை நல்லா கரையும். நல்ல சர்க்கரையை கரைச்சிடுங்க கம்ப்ளீட்டா. சர்க்கரை சுத்தமா கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் அதே 1/2 கப் அளவுக்கு, அதாவது 1/2 கப் ஃபுல்லா நிரம்ப வந்துட்டு வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த பால் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இது வந்துட்டு கண்டிப்பா கொலுவில் வந்துட்டு கொடுப்பாங்க இங்கெல்லாம். ஸோ அதான் நான் இதை சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபியை. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு கல்கண்டு பொங்கல் அண்ட் வாழைப்பழம் பால் யூஸ் பண்ணி ஒரு சின்ன சிம்பிளான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.